ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம லேட்டஸ்டா ஆன்கோயிங்கா ரிலீஸ் ஆயிருக்கிற காயா-சான் இஸ் நாட் கேரி எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். இந்த அனிமி முழுக்க ஒரு ஹாரர் அனிமியா இருக்கறனால ஏற்கனவே ரிலீஸ் ஆன டண்டாடன், மாப் சைக்கோ 100, டார்க் கேதரிங் இந்த மாதிரி அனிமி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அதே சாயல்ல இது இருக்கறனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அனிமியை அதிகமா நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே சின்சான்ல காட்டுற மாதிரியே ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல காட்டிட்டு இருப்பான். பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பிளே கிரவுண்ட்ல இருந்து விளையாடிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையனும் சேர்ந்து ஊஞ்சல்ல இருந்து சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பொண்ணை யாரோ பின்னாடி இருந்து தள்ளின மாதிரி அடிபட்டு கீழே விழுந்து வழியில அழுதுட்டு இருப்பான். தொடர்ச்சியா அந்த ஊஞ்சல்ல யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாருமே இதே மாதிரி ஆக்சிடென்ட் அடையிறது சகஜமா நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் இந்த வாரத்திலேயே 5 வாட்டிக்கும் அதிகமா இந்த இன்சிடென்ட் தொடர்ச்சியா நடந்துட்டே தான் இருக்கு. பசங்க எல்லாருமே கீழே விழுந்து அடிபடுறது பெரிய விஷயமே கிடையாதுன்னு டீச்சர்ஸ் யாருமே அதை பெருசா நினைச்சுக்கிட மாட்டாங்க. அப்போ வெளியே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். என்னன்னு கதவை திறந்து பார்த்தனா காயா திருப்பியும் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு 3 பசங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊஞ்சல்ல இருந்து கீழே விழுந்த அந்த பொண்ணோட ஊஞ்சல்ல ஒரு பையன் உட்காரணும்னு ஆசைப்பட்டு இருப்பான். காயா முடியாதுன்னு அவனை தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். காயா உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கு, முடியாது நீ சொல்லவே கூடாதுன்னு சீ சென்சை அந்த இடத்தை நோக்கி வந்து தடுத்து நிறுத்துறது பார்த்தோன்னே இந்த கிண்டர் கார்டன்ல காயாவை கவனிக்கக்கூடிய பொறுப்பை சீ சென்சை கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த டீச்சர் காயாவை கரெக்டா கவனிக்க முடியாம ஸ்ட்ரெஸ் அதிகமா மாதிரி வேலையை விட்டே மொத்தமா போயிருப்பா. சீ சென்சை அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே காயா வேகமா தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருப்பா. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற சரியான தொல்லை கொடுக்கிற காயா இவதானு நின்னு பாத்துட்டு இருக்க. ஊஞ்சல் கிடைச்ச சந்தோஷத்துல இந்த பையன் ரொம்ப சந்தோஷமா பின்னாடி இருந்து யாராச்சும் தள்ளுங்க, திடீர்னு ஒரு ஷேடோ மாதிரி இருக்கிற ஒரு கை அவனை பின்னாடி இருந்து தள்ளிட்டு இருக்கும். அவனும் சந்தோஷத்துல இன்னும் அதிகமா மேல நோக்கி தள்ளுங்கன்னு அவன் சந்தோஷத்துல சொல்றத கேட்டோன்னே வேகமா தள்ளிட்டு இருக்கும். அவன் நினைச்சதை விடவும் அதிகமான தூரத்துல மேல நோக்கி போயிட்டு இருப்பான். அப்ப அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு வினோதமான ஒரு ஷேடோ மாதிரி இருக்கிற ஒண்ணு அவனை நோக்கி வந்து அவனை மொத்தமா முழுங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். யாராச்சும் இதை தடுத்து நிறுத்துங்க, எனக்கு பயமா இருக்குன்னு அவன் பார்த்து அழுதுட்டு இருப்பான். உடனே காயா அந்த இடத்தை நோக்கி வந்து ஊஞ்சல தடுத்து நிறுத்திட்டு இருப்பான். அவன் என்னன்னா காயா தான் அவனை தள்ளி விட்டுட்டான்னு நினைச்சு கோவத்துல கத்திட்டு இருப்பான். காயா அது மேல ஏறி உட்கார்ந்தவன பின்னாடி இருந்து திருப்பியும் அந்த கை வந்து அவனை தள்ளி விட்டுட்டு இருக்கும். எனக்கு இன்னும் ஹையா மேல போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னோன அதிகமான கைகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து அவ பின்னாடி தள்ளனோன வேகமா மேல பறந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பையன் பார்த்த மாதிரி ஒரு ஷேடோ மாதிரி இருக்கிற ஒரு டார்க்னஸ் அந்த இடத்துல நிரம்பி அதுல இருந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கிற ஒரு உருவம் வெளியே வந்து காயாவை மொத்தமா முழுங்கிறதுக்காக பின்னாடி அதிகமான கைகள் எல்லாமே மான்ஸ்டர் இருக்கிற இடத்தை நோக்கி தாக்கிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி பசங்க எல்லாருக்குமே நடந்த ஆக்சிடென்ட் இப்ப காயாக்கும் நடக்க போகுதுன்னு பார்த்தனா காயா மத்தவங்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டு இருப்பா. ஏன்னா அந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சைக்கிக்கா இருக்கிற காயா அவளோட பவர்ஃபுல்லான பஞ்சை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. இப்போ இந்த ஊஞ்சல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ சந்தோஷமா போய் விளையாடலாம்னு சொன்னோன்னே இந்த ஊஞ்சல்ல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. காயா உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருந்துட்டு இருக்கு. இந்த பையன் பயந்து அங்க இருந்து ஓடிட்டு இருப்பான். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு பயங்கரமானவெல்லாம் கிடையாதுன்னு அவ கவலையில அந்த ஊஞ்சல்லையே இருந்து அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சீ சென்சாய் தன்னோட கண்ணால பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருப்பா. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு மட்டும் தனியா புக் செல்ஃப்ல இருக்கிற புக்கை படிக்கிறதுக்காக தனிமையில இருந்து விளையாடிட்டு இருப்பா. திடீர்னு ஒரு பக்கத்தை திருப்பினோன அதுல இருந்து ஏதோ ஒரு வினோதமான டார்க் எனர்ஜி வெளிப்பட்டு அந்த இடத்தையே இருளடைய வச்சுட்டு இருக்கும். அப்ப ஆக்கிரா சென்சைக்கு ஒரு கால் ஒண்ணு வந்துட்டு இருக்கும். சீ சென்சை யூமிக்கு ஃபீவர் இருக்கிறனால அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு வர மாட்டான்னு அவங்க அம்மா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னு கதவை திறந்து பார்த்தனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு அழுதுட்டு இருப்பா. காயா நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் யார்கிட்டையும் முடியாதுன்னு சொல்லவே கூடாதுன்னு. ஆக்கிரா புக்கை வச்சு படிச்சிட்டு இருந்தா எதுக்காக நீ அவகிட்ட இருந்து அந்த புக்கை புடுங்குறேன்னு சீ சென்சை அவ கூட சேர்ந்து அவளோட அக்கா போரு தாங்க முடியாம கத்திட்டு இருக்க. காயா உனக்கு அந்த புக்கை அந்த அளவுக்கு ஆர்வமா நீ படிக்கணும்னு ஆசைப்பட்ட அது என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு திரும்பி பார்த்தனா காயா அந்த இடத்துல இருக்க மாட்டா. அவ தப்பிச்சு ஓடி இருப்பா. அன்னைக்கு அந்த ஊஞ்சல்ல நடந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து இந்த இடமே ரொம்ப அமைதியா இருந்துட்டு இருக்கு. காயா அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் அந்த ஊஞ்சல்ல யாரெல்லாம் விளையாடுற பசங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடென்ட்டும் நடக்கிறதே கிடையாது.
கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த மான்ஸ்டர் அந்த ஊஞ்சல்ல இருந்தனாலதான் மத்த பசங்க எல்லாரையுமே காயப்படுத்திட்டு இருந்துச்சு. காயாக்கும் இது நல்லாவே தெரியும். இந்த உலகத்துல மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நான் பார்த்தது எல்லாமே சரியான பிரம்மன்னு புக்கை திறந்து பார்த்து அவ ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா அதிகமான செலோடைப்ஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி பிக்சர் புக் எல்லாத்துலயுமே காய வேக வேகமா எடுத்து ஒட்டிட்டு இருக்க. எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி நீ பண்றதுனால இந்த பிக்சர் புக்ல இருக்கிற புக்ஸ் எதையுமே பசங்களால படிக்கவே முடியாதுன்னு சீ சென்சாய் வேகமா வந்து அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்க. 1-2 புக்ல தான் இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு பார்த்தோன்னா டசன் கணக்கா எக்கச்சக்கமான புக்ல அதை எல்லாத்தையுமே அவ வேகமா பண்ணி வச்சிருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்க? சென்சாய் என்ன நடந்தாலும் இந்த புக்கை மட்டும் திறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அவ வேகமா அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அது எதுக்காக சொல்றான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு திரும்பி பார்த்தனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மூடப்பட்ட நிலையில இருந்த புக்கு திடீர்னு திறந்து அவங்க கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்க. ஸ்கூல் முடிஞ்சு பசங்க எல்லாருமே அவங்க அப்பா அம்மா கூட அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் இந்த புக்கை மட்டும் திறந்துடாதீங்கன்னு காயா சொன்னது ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அவ ஒண்ணு லூசுத்தனமா சொல்லிட்டு இருப்பா. அது எல்லாத்தையுமே நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லைன்னு காயாவோட பேச்சையும் கேட்காம பிக்சர் புக்ல இருக்கிற செல்லடேப் ஸ்டிக்கரை பிச்சு எடுத்தோன்னு அவ பிக்கிற விஷயம் காயாக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். உடனே சீ சென்ஸா இருக்கிற ரூமை நோக்கி காயா வேகமா ஓடிட்டு இருப்பா. இந்த புக்ல இருக்கிற எல்லா விதமான டேப்பையும் நான் வெளியே எடுத்துட்டேன். என்னோட சின்ன வயசுல இந்த மாதிரி பீக்கபூ புக்கை பார்த்தது இப்பதான் நான் திருப்பி பார்க்கேன்னு ஒவ்வொரு பேஜா எடுத்து சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது கடைசியா ஒரு பேஜை எடுத்து பார்த்தனா அதுல ஒரு மான்ஸ்டரோட ஃபேஸ் தெரிய வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோனையே பயத்துல தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பா. அந்த புக்கை அந்த இடத்துல யார் வச்சா, அது எப்படி அந்த இடத்தை நோக்கி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த புக்ல இருக்கிற அந்த மான்ஸ்டர் திடீர்னு வெளியே வந்து சீ சென்சாய மொத்தமா தாக்குறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி காயா அவளோட பவரை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. காயா அந்த புக்கை திறந்தா அதுக்குள்ள இருந்து அது வரும்னு உனக்கு நல்லாவே தெரியுமா? அதனாலதான் அதை திறக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட முதலையே சொன்னேன். மான்ஸ்டர் கிட்ட இருந்து மத்தவங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் காயா அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே பிக்சர் புக்ல ஒட்டினது சீ சென்சாய்க்கு தெரிய வந்துட்டு இருக்கும். இது எப்பத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னு கேட்கறதுக்குள்ள கேட்டேக்கர் அந்த இடத்தை நோக்கி வந்து சீ சென்சாய் ரொம்ப பிஸியா இருக்கிறனால அவங்கள தொல்லை பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு கூட்டிட்டு போயிட்டு இருக்க. சீ சென்சாய் என்ன நடந்தாலும் அதுல இருக்கிற மத்த புக்கை நீங்க திறந்துடாதீங்க, அது இதை விடவும் ரொம்ப மோசமானதுன்னு சொன்னோட ஒரு புக்கே பயங்கரமா இருக்குன்னா மத்த புக் இதை விட மோசமா, கண்டிப்பா நான் அதை தொடவே மாட்டேன்னு அது எல்லாத்தையுமே மூட்டை முடிச்சு கட்டி ஸ்கூலுக்கு வெளியே இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. ஆனா பிரின்சிபல் என்னன்னா அங்க இருக்கிற அதிகமான புக்ஸ் எல்லாமே வெளியே இருக்கிறத பார்த்தோன்னே அதை எல்லாத்தையுமே திருப்பியும் புக் ஸ்டோர் கிட்டயே எடுத்து வைக்கிறதுக்காக ஸ்கூலுக்குள்ள கொண்டு போயிட்டு இருப்பா. அடுத்த நாள் காய் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஸ்கூலை நோக்கி கிளம்பிட்டு இருக்கும் போது இன்னைக்கு என்னன்னே தெரியல தூங்கி எந்திரிச்சதுல இருந்து என் தலை ரொம்ப வலிச்சிட்டு இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னோன்னே அவளோட சைக்கிக் பவரை பயன்படுத்தி தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்பா. அவங்க அப்பா தலையில இருந்த ஈவில் எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அவங்க ஸ்கூலை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. காயாவையும் அவங்க அப்பாவையும் தவிர மத்த இடம் ஃபுல்லாவே ஈவில் எனர்ஜியா மான்ஸ்டர்ஸா நிரம்பி இருந்துட்டு இருக்கும். அப்ப ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பையன் டாய்லெட்டை நோக்கி போயிருப்பான். எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் திருப்பி வரலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருப்பான். ஆனா அவனால கதவை திறக்கவே முடியாது. யாராச்சும் என்ன காப்பாத்துங்க, சென்சை காப்பாத்துங்கன்னு அவன் பார்த்து அழுதுட்டு இருக்க. எதுக்காக பாத்ரூம்ல இருந்து நீ கத்திட்டு இருக்கேன்னு சீ சென்சை சாதாரணமா கதவை திறந்து காப்பாத்திட்டு இருக்கும். பாத்ரூம்ல இருக்கிற 2வது ஸ்டால் கொஞ்சம் பிரேக் ஆகி இருக்கிறனால யாருமே அதை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு ஆக்கிரா சென்சை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்றதை கேட்டோன்னே அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு பாக்கிறதுக்காக காயா அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பா. அப்ப மீச்சான் சொல்ற ஒரு பொண்ணு அடக்க முடியாம அவசரத்துல அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பா. சென்சை சொன்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, யாருமே இந்த இடத்தை நோக்கி போகவே கூடாது. சென்சை அந்த மாதிரி சொல்லும் போது நான் பிஸியா விளையாடிட்டு இருந்தனால நான் அதை எல்லாத்தையுமே கேட்கவே இல்லை. காயா என்னால அடக்க முடியல, இந்த ஸ்டாலை நான் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். டீச்சர் வந்தாங்கன்னா உடனே எனக்கு அலர்ட் கொடுன்னு அவ போவதுக்கு தயாராயிட்டு இருப்பா. ஆனா நீ இதுக்குள்ள போனா கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா காயா உன் மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு, நீ என்னை காப்பாத்து வருவேன்னு காயாவோட பேச்சையும் கேட்காம வேகமா அவ அதுக்குள்ள போயிட்டு இருப்பா. உள்ள போய் அவளோட தீக்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்பதான் கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு கதவை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. கதவு ஸ்டக் ஆகி இருந்துட்டு இருக்கும், அவளால திறக்கவே முடியாது. ஒருவேளை காயா சென்சாய் கிட்ட போய் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னா அது எனக்கு பிரச்சனையில முடியும். ஆனா இந்த இடத்துலயே ஐஸ் ஃபுல்லா என்னால இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்னோட கதை இங்கேயே முடிஞ்சிரும். யாராச்சும் கதவை திறங்கன்னு பார்த்து கத்திட்டு இருக்க. அந்த கதவை வெளியில இருந்து மட்டும்தான் யாராலையும் திறக்க முடியும். அதனாலதான் ஏற்கனவே சீ சென்சாயும் அந்த பையன் உள்ள மாட்டி இருக்கும் போது வெளியே இருந்து ஈஸியா திறந்திருக்கும். இனிமேல் உன்னை யாராலையும் காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு மான்ஸ்டர் மீச்சான தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். காயா நீ என்னை காப்பாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துட்டு இருக்குன்னு கடைசியா மீச்சான் சொன்னது ஞாபகம் வந்தோன காயா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டு அந்த மான்ஸ்டரை தூக்கி டாய்லெட்டுக்குள்ளேயே வச்சு ஃபிளஷ் பண்ணி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே நடந்து முடிஞ்சக்கு அப்புறம் மீச்சான் காயாவை அங்கேயே கோத்து விட்டுட்டு
விட்டுட்டு தப்பிச்சு போயிருப்பா. காயா உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றது இந்த இடத்த நோக்கி வரவே கூடாதுன்னு. பிராங்க் பண்றதெல்லாம் நல்லதுதான், ஆனா அதுக்காக இந்த அளவுக்கு ஓவரா பண்ணணும்னு அவசியமே இல்லை. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு ஆக்கிரா சென்சை அவளை திட்டிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி கோஸ்ட் தான் இது எல்லாத்தையுமே பண்ணிச்சுன்னு அதிகமான வாட்டி சொல்லியிருப்பா. ஆனா யாருமே அவளை நம்பிக்கவே மாட்டாங்க. அதே நேரத்தில் அவளை தான் கிரீப்பியா நினைச்சிருப்பாங்க. திருப்பியும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நினைச்சு அமைதியா இருந்துட்டு இருக்க. இந்த மாதிரி பண்ணது அவளே கிடையாது. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் இதை பிக்ஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன். ஆனா டோர் என் கையில வந்து இந்த அளவுக்கு மோசமா மாறும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சீ சென்சாய் எல்லா தப்பையுமே அவ தான் பண்ணான்னு பொய் சொல்லிட்டு இருக்க. எதுக்காக தேவையில்லாம அந்த பொய்ய சொன்னீங்க? கோஸ்ட் தான் இது எல்லாத்தையும் பண்ணுச்சு நீ சொன்னா கண்டிப்பா உன்னை யாருமே நம்பவே மாட்டாங்க. அப்பனா மத்த டீச்சரை விடவும் என்னை மாதிரியே உங்களுக்கும் கோஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பவர் இருந்துட்டு இருக்கா. எனக்கு கோஸ்ட் பார்க்கக்கூடிய பவர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏற்கனவே ஒன்ன பார்த்ததே போதும். இதுக்கு மேல என்னால பார்க்கக்கூடிய சக்தி என் உடம்புல சுத்தமா கிடையாது. அப்புறம் எதுக்காக கோஸ்ட் தான் இதை பண்ணிச்சின்னு தேவையில்லாம நீங்க பொய்ய சொன்னீங்க? ஏன்னா காயா உன்னை நான் நம்பிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரையுமே மான்ஸ்டர்ட்ட இருந்து பாதுகாக்கிற வேலையில தான் நீ ஈடுபட்டு இருக்க. உன்னை பாதுகாக்க வேண்டியது சென்சாயா இருக்கிற என்னோட பொறுப்புன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்கிரா சென்சாய் கிட்ட காயாவை கோத்து விட்ட மீச்சான அந்த இடத்தை நோக்கி வர்றத பார்த்தோன்னே இவன் தானே தேவையில்லாம ஆக்கிரா சென்சாய் கிட்ட கோத்து விட்டு என்ன தேவையில்லாம திட்டு வாங்க வச்சதுன்னு காயா கோவத்துல இருக்கிறத பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிரு காயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போனது, அதுலயும் என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் டைமா மத்தவங்க அவகிட்ட தேங்க்ஸ் சொல்றத பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு புது வகையான அனுபவத்தை அதை கொடுத்துட்டு இருக்கும். எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா வீட்டை நோக்கி போயிட்டு இருப்பா. நான் கேட்கணும்னு நினைச்சேன், எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பாவே அவளை கூப்பிடறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா எதுக்காக வராம இருந்துட்டு இருக்காங்க? உனக்கு அப்படின்னா தெரியாதா காயா சேனோட மதருக்குன்னு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆக்கிரா சென்சை சீ சென்சை கிட்ட சொல்லிட்டு இருக்க. காயா அவங்க அம்மாவை பார்க்க போற சந்தோஷத்துல வேகமா வீட்டோட மாடியை நோக்கி போய் அவங்க அம்மாவோட ரூம் கதவை திறந்து பார்த்தனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் ஒன்னு இருந்துட்டு இருக்கும். அந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு காயாக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான சைக்கு காயாவா இருந்தாலும் அவளாலேயே தோக்கடிக்க முடியாத ஒரு மான்ஸ்டர் தான் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். தன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு கவலையில அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.